தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட 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 தொங்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட சிவகணாதிபதியான தாள தெய்வம் நந்திகேசன் பாதமதில் நெஞ்சம் வைத்து வந்தனம் 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 வந்தனம். பூமி மேல கலைஞனாக நான் பிறந்து வந்ததற்கு ஆதாரம் தாய் தகப்பனாருக்கும் வந்தனம் 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 வந்தனம். அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஜோதி ஏற்றி வைத்த ஸ்ரீமான் குருநாதருக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். தாதி தொம்னம் பிருதங்க கூட்டில் உயிர் போல ஆதாரம் அதற்கென்றும் வந்தனம் 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 வந்தனம். தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நங்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம். உலகமெங்கும் இயங்க வைக்கும் பஞ்சபூத மதனை போல சந்த ஜாதி சதுரஸ்ர திஸ்ர மிஸ்ர கண்ட சங்கீர்ணங்கள் யாவிற்கும் வந்தனம் 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 வந்தனம். பிரணவமென்னும் தாய் வயிற்றில் பிறந்து வந்த குழந்தைகள் துருவ மட்டிய ரூபக ஜம்ப திரிபுட அட்ட ஏக சப்த தாளம் சப்த நாடி வந்தனம் 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 வந்த. காலம் மார்க்கம் கிரிய அங்கம் கிரகம் ஜாதி களலய யதி பிரஸ்தாரம் தாள தச பிராணங்கள் வாழ வைக்கும் தெய்வங்கள் நாள்தோறும் தாழ்பணிவேன் நந்தனம் வந்தனம் வந்தனம் வந்தனம். சிவனின் அவனின் நர்த்தனங்கள் அவனி எங்கும் ஆட வைக்கும் ஆதாரம் தாளம் இதற்கு வந்தனம் 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 வந்தனம். சங்கீத கலைஞனுக்கு போகுமிடம் செல்வாக்கை பெற்று தரும் தாளத்திற்கு வந்தனம் 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 வந்த. சூரியனை பூமி சுற்ற பூமி தன்னை தானும் சுற்ற காரணம் தாளத்திற்கு வந்தனம் 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 வந்தனம். தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட நம். தாளமின்றி வாழ்க்கை இல்லை தரணி எங்கும் ஜீவன் இல்லை தாயே 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 வந்தனம் வந்தனம் வந்தனம். தாளம் தந்த தலைவனே மிருதங்கம் படைத்த இறைவனே வந்தனம் வந்தனம் கோடி கோடி வந்தனம். தக்கிட்ட திக்கிட்ட தொங்கிட்ட நம்கிட்ட தக்கிட்ட திக்கிட்ட திக் நம்கிட்ட. அன்னம் போல நன்மை தீமை தரம் பிரித்து நல்லாசி கூற வந்த உங்களுக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம். இது என்னுடைய மிருதங்க நண்பர் கலைஞர் மிருதங்க கலைஞர் டிஎஸ் ஸ்ரீனிவாசனுடைய எண்ணமும் எழுத்தும். இப்போ எல்லா இடத்துலையும் கோயில்கள் இருக்குது, பல தெய்வங்களுக்கு கோயில்கள் இருக்குது. சங்கீதத்திற்கு என்று கோயில்கள் இருக்கிறதாக எனக்கு தெரியல. நாட்டியத்திற்கு சிதம்பரத்தில் கோயில் உண்டு. ஆனால் வாத்தியங்களுக்கு எந்த கோயிலும் இல்லை. இப்போ சரஸ்வதின்னு சொல்லலாம், சரஸ்வதிக்கு தான் கோயிலாச்சே தவிர குருவாயூரப்பனை கிருஷ்ணனுக்கு தான் கோயில்னு சொல்லாமே தவிர வீணைக்கு ஒரு கோயில் புல்லாங்குழலுக்கு ஒரு கோயிலுங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் மிருதங்கத்திற்கு ஒன்று ஒரு கோயிலே இருக்குது. இது எல்லாருக்கும் புது அனுபவமாக இருக்கலாம். அந்த அம்பாள் பேர் மிருதங்க சைலேஸ்வரி. இது கேரளாவில் தலச்சேரிக்கும் கண்ணனூருக்கும் நடுவில் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா 10 நிமிஷம் டைம் இருக்கும்.
அதனால் நெட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். நெட்டில் நம்ம என்னெல்லாமோ பார்க்குறோம், இதையும் பாருங்க. மிருதங்க சைலேஸ்வரி முழக்குன்னு அப்படிங்கிறத போட்டாலும், மிருதங்க சைலேஸ்வரின்னு போட்டாலே அதை பற்றின ஹிஸ்ட்ரிஸ்லாம் தெரியும். அதில் என்ன ஒரு வித்தியாசம்னாக்க, அந்த அம்பாள் காலையில் காளியாகவும், மதியம் லக்ஷ்மியாகவும், மாலை சரஸ்வதியாகவும் திரிகுணாத்மகாக காட்சி கொடுக்குறாள். எனக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டு தெரிஞ்ச உடனே சாயங்காலம் நான் போய் ஒரு 1 hour மிருதங்கம் வாசித்தேன். இது நாள் வரைக்கும் அந்த கோயிலில் மிருதங்க நாதமே கேட்டது இல்லையாம். அப்போ இருக்கிறவாள்லாம் என்ன சொன்னான்னா, பூலோகத்தில் இந்த அம்பாள் வந்ததுலேருந்து மிருதங்க நாதமே கேட்டலை, உங்கள் மிருதங்கம் நாதம் ஒண்டி தான் முதல்ல அம்பாள் கேட்டிருக்கா. அப்படின்னா நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன். எப்போவாவது இந்தியா வந்தாக்க அதற்கும் போய் சங்கீதத்தில் ஈடுபாடு உள்ளா, சங்கீதத்துக்குன்னு உள்ள கோயில்கள் இருந்தால் கூட மிருதங்கத்துக்குன்னு உள்ள கோயில் அது ரொம்ப விசேஷமானது. அது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நிதர்சனமாக பார்த்துருக்கேன். ஆய கலைகளில் 64 கலைகள் உண்டு. அதில் சங்கீதத்திற்கென்றே 6 கலைகள். 20வது கலை நாடகத்திற்கு, 21வது கலை நிறுத்தம் அதாவது டான்ஸுக்கு, 22வது கலை சப்த பிரம்மம். சப்த பிரம்மம் அப்படின்னாக்க புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு சப்தத்திலேயே ஜீவராசிகளை வசியப்படுத்துதல். அது அழகநம்பியா பிள்ளை மிருதங்கத்தில் ஒரு சாப்பு கொடுத்தாலே, தொம் அப்படின்னு சாப்பு கொடுத்தாலே ஆடியன்ஸு கைதட்டுவா, வேறு ஒன்றும் வாசிச்சிட மாட்டார். அது சப்த பிரம்மம். 23வது கலை வீணை, 24வது வேணு ஃப்ளூட், 25வது மிருதங்கம். ஆஸ்வாத்திய மதுனிஷ்யந்த மலரானாம் விபூஷிதாம் விபஞ்சீவாதன விரக்ராம் தேவீம் நாதமயீம் நமஹ. தென்றல் வடிவும் சிவனார் திருவடிவும் நந்தன் வடிவும் குன்றாத வேயின் இசையின் வடிவும் வேத வடிவும் காணலாயின் தாளம் காணலாம். காத்த நீங்கள் உணரலாம், பார்க்க முடியாது. சிவனுடைய திருவடியை நினைக்கலாம், ஆனால் பார்க்க முடியாது. வேதத்தினுடைய வடிவத்தை உணரலாம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் தாளத்தை காணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. கீதம் வாத்தியம் ததா நிருத்யம் த்ரயः சங்கீதம் உச்சதே மிருதங்க தாள வீணா வேணு ஸ்ருதிலய பரிபூரிதாம் இமாம் சங்கீதஸ்வரூபிணீம் சரஸ்வதீம் வந்தாமஹே. சுனிதிமிமாம் சுசம்ரஷேம் பிரசாரயேம ஸ்லோகேமகி ஸ்லாகேமகி வந்தேமகி சர்வேமயம் போதேமகி. இப்படின்னு சங்கீதத்தை பற்றி ஸ்லோகங்கள் நிறையா இருக்குது. லயம் என்று சொன்னால் தாளம், தாளம் என்று சொன்னால் காலம். காலத்தில் செய்யக்கூடியவர் கடவுள் ஒருவர்தான். ஆகையால் லயம் என்றாலே கடவுளுக்கு சமம். உலகம் முழுவதும் லயத்தில் தான் இயங்கி வருகிறது. வாழ்க்கையிலும் லயம் அடங்கி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றியது ஓங்காரம், அதில் பிறந்ததே ரீங்காரம். ரீங்காரத்தின் மறுபெயரே ஓசை. இசையை படகுடன் ஒப்பிட்டால் அதை நடத்தி செல்லும் நீரே லயம். இசை என்ற முகத்திற்கு 2 கண்கள், ஒன்று ஸ்ருதி, மற்றொன்று லயம். லயமில்லாத ஸ்ருதியோ ஸ்ருதி இல்லாத லயமோ ஒரு கண் இல்லாத முகத்திற்கு சமம். ஆகவே நமது பாரம்பரிய கர்நாடக இசையில் இசைக்கும் ஸ்ருதிக்கும் எந்த அளவு கௌரவம் இருக்கிறதோ அதே கௌரவம் லயத்திற்கும் அதனால் இயங்கும் வாத்தியத்திற்கும் உண்டு. எம்பலிஷ்மெண்ட்.
personification, manifestation of discipline is in other words லயம். அவலயம் யார் செய்தாலும் ஒரு தடவையாவது கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்பஸ்வரம் பாடுற போது நம்ம முகத்தை சுளிக்கிறோம், நமக்கு ஈஸியாக ஐடென்டி பண்ண முடியாது. ஆனால் அவலயம்ங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதேபோல் அவலயமாக வாசித்தால் அவனுக்கு நரகந்தான் சித்திக்குங்கிற சாஸ்திரமே சொல்கிறது. ஆனால் இப்போ சொர்க்கத்தில் நிறையா இடம் இருக்கும்னு நினைக்கிறேன்.